வணக்கம். இது உங்கள் கற்பி துவாரகாசாமி. இன்னைக்கு என்ன அப்படின்னா, நாம ஒரு பூதங்கதை தான் பார்க்க போறோம். இந்த பூதங்கதையில ஒரு ஏழை பங்காளன் பாட்டாளி ரொம்ப கஷ்டமா வேதனையா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போறான். பணமே இல்லை, காசே இல்லை, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு. இப்போ அங்க ஒரு கிணறு இருக்கு. ஏன்னா கிணறுன்னா பூதம் வந்துடும் இல்லையா. கிணறுக்குள்ள குதிக்க போறப்போ குதிக்காதே அப்படின்னு குரல் கேட்குது. உடனே அந்த மேல வருது. அந்த வந்து நீங்க என்னை விடுவிச்சிங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். இவன் சொல்றான், நானே சாவ வந்தேன், எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை, சாப்பிட வழி இல்லை அப்படிங்கிறான். உடனே பூதம், இந்தாங்க ஒரு பை அப்படின்னு ஒரு மேஜிக் பை, அதுக்குள்ள கையை விட்டா காசு வரும் அப்படின்னு. சரி இவன் சரி போவோம், பசியோட இருக்கவங்க நல்லா சாப்பிடுவோன்னு ஒரு அந்த தெருவில் இருக்க ஹோட்டலுக்கு போறான். ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட போகும்போது அந்த ஹோட்டல் முதலாளி அந்த பணத்துல இருந்து எடுக்கிறத பார்க்கலாம். இந்த பையன் நம்ம எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு இவன்ட்ட, நீங்க களைப்பா இருக்கீங்க, வெளியூர்ல இருந்து தங்கிட்டு போங்க அப்படின்னு. சரி நமக்கு என்ன ஆகா, நல்ல இடமா இருக்கேன், நல்லவங்களா இருக்காங்கன்ட்டு படுத்திருக்கான். அதே மாதிரி பையன் எடுத்துட்டு வந்து தலைமாட்டில் வச்சிருக்கான். இந்த காசு பைய எடுத்துட்டு முதலாளி எடுத்துட்டு போயிட்டு வேற பைய வச்சான். மறுநாள் காலையில சாப்பாட்டுக்கு காசு எடுத்தா அந்த பையிலேருந்து வர மாட்டேங்குது. உடனே உடனே அவன் முடியாத நேரத்துல கூப்பிட்டா அந்த பூதம் திருப்பி வந்து, இந்த மாதிரி நீ பை கொடுத்தா திருப்பி காசு வர மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. அப்படியா, சரி இந்தா அப்படின்னு இன்னொரு ஒரு டப்பா மாதிரி கொட்டான், ஓலை கொட்டான், பணம் கொட்டான் தரேன். அதுல காசு எப்பயுமே உழுக்குனா காசு வருது. அந்த ஓலை கொட்டான் எடுத்துட்டு போறான். உடனே அப்பையும் அதே கடை, அதே சாப்பாடு, அதே முதலாளி. இப்பயும் கண்டுபிடிச்சிடறான், ஓலை கொட்டான் பணம் வருது. உடனே இது என்னடா இருந்துச்சு, திருப்பி இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த பாட்டாளி திருப்பி பூதத்தை வர, இந்த மாதிரி நான் போறேன், இந்த ஹோட்டல்ல சாப்பிடுறேன், காணா விடுது, என்ன சொல்லி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நீ ஏதாவது ஐடியா கொடு பூதத்திட்டே கேட்கிறான். உடனே பூதம் ஒரு குச்சி செஞ்சு பெரிய குச்சா கொடுக்கும். இந்த குச்சை வச்சுக்க, அந்த குச்சை சுத்தினா காசும் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த குச்சை யாராவது திருடுனா அது உனக்கு தெரியாம தெரியுமா அடிச்சிருவோம். எடுத்துக்கிட்டு வர்றான். வந்து தலைமாட்டில் வச்சுட்டு காசு கொடுக்குறான்.